இப்பெல்லாம் அரசியல் குறித்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலே வந்துட்டு நம்மளுடைய ரஜினி உள்ள வந்து மாட்டிக்கிறாருங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ரஜினியோட ரசிகர்கள் வந்துட்டு தலைவா நீங்க அரசியலுக்கு வரணும், அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேனர் போட்டது தான் வந்துட்டு முதல்ல இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு புள்ளியா சொல்லியாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய ரஜினி தற்போது பல சர்ச்சைகளை வந்துட்டு சந்திச்சு வந்துட்டு இருக்காரு. நாட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் உடனே வந்துட்டு ரஜினி இப்படி பண்ணலையே அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு தயாராகிடுறாங்க. நம்மளுடைய சத்யராஜ் வந்துட்டு என்ன வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த கன்னடர்களும் வந்துட்டு படம் எடுக்க தேவையில்ல, பிரச்சனை வரும்னு நினைச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே வந்துட்டு மக்கள் எல்லாருமே இதை நம்மளுடைய ரஜினி கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ரஜினிக்கு பேச தைரியம் இருக்கா அப்படின்னு ஒரு கும்பல் வந்துட்டு சமூக வலைதளத்தில் அவரை வந்துட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தற்போதும் இதே மாதிரி தாங்க நம்மளுடைய ரஜினி வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்களை பல ஆண்டுகள் கழித்து சந்திச்சு வந்துட்டு இருக்காரு. அவர் போட்டோ எடுக்கும்போது ஒரு ஊனமுற்றவர் கீழே உட்காந்துருந்தாராம், ரஜினி மேலே உட்காந்துட்டு இருந்தாராம். இதை வச்சு பல பேர் வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துலையும் அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலையும் கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் அரசியலில் வந்துட்டு ரஜினி நான் வரது குறித்து இறைவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதையும் வந்துட்டு ஒரு கும்பல் கலாய்ச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. ரஜினி வாயை திறந்தாலே வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடணும்னே சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றி வந்துட்டு இருக்கு. இதனை வந்துட்டு ரஜினி ரசிகர்கள் முழுமையாக பயங்கரமாக கண்டிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதே சமூக வலைத்தளத்தில் அவங்களையும் வந்துட்டு கலாய்ச்சி பல பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நெட்டிசன்ஸால வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல பிரச்சனைகளை தற்போது இவங்க வாழ்க்கையில் சந்திச்சு வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறதுனால நம்ம ரஜினி சாருக்கு தான் வந்துட்டு அசிங்கம் அப்படின்றத யாருமே வந்துட்டு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, இவங்க என்னவோ வந்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க. இதனால தலைகுனிந்து நிற்கிறது என்னவோ நம்மளுடைய ரஜினி சார் தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய ரஜினி சார் அவங்களுடைய ரசிகரை பார்த்து வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்துட்டு முன்போல் இல்லாமல் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்த கேவலமான கருத்துக்கள் தற்போது சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே கண்டிக்க வேண்டிய விஷயமாகத்தான் தற்போது இருக்கும் அனைத்து தரப்பு மக்களும் பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.